ஹாய் காய்ஸ், இது எஸ் அகாடமி காவலர் மற்றும் இராணுவ பயிற்சி மையம். நம்ம இலக்கு இப்போ எஸ்எஸ்ஜிடி நோக்கி போயிட்டு இருக்கு. ஸ்டார்டிங் வீடியோ நிறைய ஜிகே நிறைய பார்த்துட்டு வந்துட்டு இருக்கீங்க. ஒரு டாபிக் வைஸாக எங்களுடைய சேனலுக்கு தொடர்ந்து போட்டு வந்துட்டு இருக்கோம். இப்போ என்னன்னா ஒரு டாபிக் வைஸில் இருந்து என்ன மாதிரியான கேள்விகள் கேட்கப்படலாம், முக்கியமான கேள்விகள் எதெல்லாம் கேட்கப்படலாம். அதனால இனிமே தொடர்ந்து வர வீடியோஸில் உங்களுக்கு என்ன மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா, டாபிக் வைஸ் சில முக்கிய கேள்விகள் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து நீங்கள் பார்த்துக்கலாங்க. இன்னைக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கக்கூடியது என்ன, இந்திய நடனங்கள், அதில் இருக்கிற சில முக்கியமான கேள்விகள், இதை மட்டும் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் the dance performed by Buddhists to burn off evil spirits is a dance from of Himachal Pradesh. அதாவது தீய சக்திகளை விரட்ட பௌத்தர்களால் நிகழ்த்தப்படும் நடனம் இமாச்சல பிரதேசத்தின் ஒரு நடன வடிவாக கொடுத்துருக்காங்க. இது எந்த நடனம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சாம். சாம் என்பதுதான் சரியானது. சரிங்களா? நெக்ஸ்ட், தோடா எஸ்போர்ட் டான்ஸ் பிலாங்ஸ் டு விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்ஸ். அதாவது தோடா என்ற விளையாட்டு நடனம் பின்வரும் எந்த மாநிலத்தை சேர்ந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எந்த மாநிலத்தை சேர்ந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஹிமாச்சல பிரதேஷ். ஹிமாச்சல பிரதேஷ் என்பதுதான் இதற்கு சரியானது. சரிங்களா? நெக்ஸ்ட், டேஷ் இஸ் எ குரூப் ஆஃப் folk dance of Sikkim performed in honor of Momen Kanchenjunga, the guardian deity of the Sikkim's people. ஓகேவா? டேஷ் என்பது சிக்கிம் மக்களின் காவல் தெய்வமான கஞ்சன்ஜங்கா மலையின் நினைவாக நிகழ்த்தப்படும் சிக்கிமின் ஒரு குழு நாட்டுப்புற நடனமாக சொல்லியிருக்காங்க. இது எந்த நடனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜுபாத் என்பதுதான் இதற்கு சரியான விடை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, டேஷ் இஸ் த ட்ரெடிஷனல் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் த லிம்போ கம்யூனிட்டி ஆஃப் சிக்கிம். அதாவது சிக்கிமின் லிம்போ சமூகத்தில் பாரம்பரிய இசை கருவியாகும். எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சியாப்ருங் என்பதுதான் சரியானது. இது பார்த்தீங்கன்னா சிக்கிமோட சமூகத்தோட பாரம்பரிய இசை கருவியாக கருதப்படுகிறது சியாப்ருங். நெக்ஸ்ட், புஷ் மேலா டிஸ்பிளேஸ் local heritage displaying of folk dance music food and culture of. அதாவது புஷ்மேளாவில் உள்ள உள்ளூர் கைவினைஞர்கள் நாட்டுப்புற நடனங்கள், இசை, உணவு மற்றும் கலாச்சாரம், இதை எதற்காக காட்சிப்படுத்துகின்றனர். அதாவது எந்த மாநிலம் இந்த பொருள் நாட்டுப்புற நடனங்கள், இசை, உணவு இது எல்லாத்தையுமே கலாச்சாரமாக கொண்டு எதற்காக காட்சிப்படுத்துகின்றனர், எந்த மாநிலம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது எந்த மாநிலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால், மேற்கு வங்காளம் என்பதுதான் சரியானது. சரிங்களா? நெக்ஸ்ட், வியகுலா கித்தா is a popular folk dance performed during marriages in Indian state of. அதாவது வியகுலா கித்தா என்பது இந்திய மாநிலத்தோட திருமணங்களின் போது நிகழ்த்தப்படும் ஒரு பிரபலமான நாட்டுப்புற நடனம் சொல்லியிருக்காங்க. அதாவது இதுதான் உங்களுக்கு பேர். வியகுலா கித்தா என்பது எந்த மாநிலத்துல திருமணங்களுக்காக நடத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இது சரியான விடை எதுன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாப் என்பதுதான் இதற்கு சரியான விடை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, which tribe of Pakistan performs a traditional dance from called Wazir dance. அதாவது பாகிஸ்தானில் எந்த பழங்குடியினர் வெஜ்ரி நடனம் எனப்படும் பாரம்பரிய நடன வடிவத்தை நிகழ்த்துகின்றனர் கேட்டிருக்காங்க. எந்த பழங்குடியினர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதற்கான சரியான விடை பார்த்தீங்கன்னா பஷ்தூன் என்பதுதான் இதற்கு சரியான விடை. நெக்ஸ்ட், காண்டியன் டான்ஸ் இஸ் த காமன் டான்ஸ் ஆஃப் டேஷ் கண்ட்ரி. அதாவது காண்டி நடனம் என்பது எந்த நாட்டோட பொதுவான நடனம் அப்படின்னு கேட்குறாங்க. இது எந்த நாட்டோட பொதுவான நடனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ஸ்ரீலங்கா. இலங்கை என்பதுதான் இதற்கு சரியான விடை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாவை இஸ் எ ட்ரெடிஷ்னல் டான்ஸ் ஃப்ரம் ஆஃப், அதாவது பாவை என்பது ஒரு பாரம்பரிய நடன வடிவம். அது எந்த மாநிலத்துடையது அப்படின்னு கேட்குறாங்க. இது எந்த மாநிலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குஜராத்தை சேர்ந்தது. இது குஜராத்தோட மாநில நடனம். சரிங்களா? நெக்ஸ்ட், which of the following arts from of Kerala is in UNESCO is listed of the individual culture heritage of humanity. அதாவது கேரளாவில் பின்வரும் வடிவங்களில் எது யுனெஸ்கோவின் மனித குலத்தில் புலப்படாத கலாச்சார பாரம்பரிய பட்டியலில் உள்ளது அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு சரியான ஆன்சர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குட்டியாட்டம். குட்டியாட்டம் என்பதுதான் இதற்கு சரியான விடை. சரிங்களா? நெக்ஸ்ட், ஒட்டன்துள்ளல் இஸ் எ ட்ரெடிஷ்னல் டான்ஸ் ஃப்ரம் தட் இஸ் பாப்புலர் இஸ் த ஸ்டேட் ஆஃப், அதாவது ஒட்டன்துள்ளல் என்பது ஒரு பாரம்பரிய நடனம். அதனுடைய வடிவம் எந்த மாநிலத்தோட பிரபலமானது அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு சரியான விடை எதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு. தமிழ்நாடு என்பது இதுக்கு சரியான. ஒட்டன்துள்ளல் என்பதோட பாரம்பரிய நடன வடிவம் எந்த மாநிலத்துடையதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுடையது. நெக்ஸ்ட், டு விச் ஸ்டேட் டஸ் த ட்ரெடிஷ்னல் ஃப்ளோக் டான்ஸ் கோட்டிபியா பிலாங், அதாவது கோட்டிபுவா பிலாங் அப்படின்ற பாரம்பரிய நடனம் எந்த மாநிலத்தை சேர்ந்தது அப்படின்னு கேட்குறாங்க. இதற்கு சரியான விடை எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒடிசா. ஒடிசா என்பதுதான் இதற்கு சரியான விடை. சரிங்களா? நெக்ஸ்ட், who among the following established in institution named எதுன்னு பார்த்தீங்கன்னா கலாஸ்ரமம் for impairing training in a dance as associated disciplines, அதாவது நாட்டியம் மற்றும் அதனுடன் தொடர்புடைய துறைகளில் பயிற்சி அளிப்பதற்காக கலாஸ்ரமம் என்ற நிறுவனத்தை நிறுவியது யார்? கலாஸ்ரமம் என்ற நிறுவனத்தை நிறுவியது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு சரியான விடை எதுன்னு பார்த்தீங்கன்னா பண்டிட் பிஜ்ரு மகாராஜ். பண்டிட் பிஜ்ரு மகாராஜ் என்பதுதான் சரியான விடை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா the famous dancer சேமஞ்சரி குஞ்சுராமன் நாயர் is associated with which of the following dance form, அதாவது புகழ்பெற்ற நடன கலைஞர் சேமஞ்சரி குஞ்சுராம நாயக்கர் பின்வரும் எந்த நடன வடிவத்தோட தொடர்புடையவர் அப்படின்னு கேட்குறாங்க. இதற்கு சரியான விடை எதுன்னு பார்த்தீங்கன்னா கதகளி. கதகளி என்பதுதான் இதற்கு சரியான விடை. நெக்ஸ்ட், ஜிஜியா டான்ஸ் ஆர்கனைட்டட் இன் த இந்தியன் ஸ்டேட் ஆஃப், அதாவது ஜிஜியா நடனம் இந்திய மாநிலமான எதி தோன்றியிருக்கிறது, எந்த மாநிலத்தில் தோன்றியிருக்கிறதுன்னு கேட்குறாங்க. இதற்கு சரியான விடை எதுன்னு பார்த்தீங்கன்னா பீகார். பீகார் என்பதுதான் இதற்கு சரியான விடை. நெக்ஸ்ட், which of the following is a dance from கர்நாடகா, பின் வருவனவற்றில் கர்நாடகாவை சேர்ந்த நடன வடிவம் எது? நடன வடிவம் எதுன்னு கேட்குறாங்க. இதுக்கு சரியான விடை எதுன்னு பார்த்தீங்கன்னா பயலதா. பயலதா என்பதுதான் கர்நாடகாவோட நடன வடிவமாக இருக்கிறது. நெக்ஸ்ட், which of the following is a dance from ராஜஸ்தான், பின் வருவனவற்றுள் ராஜஸ்தானோட நடன வடிவம் எதுன்னு கேட்குறாங்க. ராஜஸ்தானோட நடன வடிவம் எதுன்னு கேட்குறாங்க. இதனுடைய நடன வடிவம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஜுலன். ஜுலன் என்பதுதான் ராஜஸ்தானோட நடன வடிவம். நெக்ஸ்ட் பாருங்க, the dance from தாண்டியா is synonymous with, அதாவது தாண்டியா என்ற நடன வடிவம் எதனுடைய ஒத்ததாகுன்னு கேட்குறாங்க. இதனுடைய கம்பேரிட்டிவ் எந்த டான்ஸோட ஒத்து போகுதுன்னு கேட்குறாங்க. இதுக்கு சரியான விடை எதுன்னு பார்த்தீங்கன்னா நவராத்திரி. நவராத்திரியில் ஆடக்கூடிய ஒரு விதமான நடனம் தான் தாண்டியா அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், the dance is performed by Shepherd community of Goa during நவராத்திரி. நவராத்திரியின் பொழுது கோவாவில் மேய்ப்பர் சமூகத்தினரால் நடத்தப்படும் எந்த நடனம் நிகழ்த்தப்படுகிறதுன்னு கேட்குறாங்க. சரிங்களா? இதற்கு சரியான விடை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதற்கு சரியான விடை தங்கர். தங்கர் என்ற மேய்ப்பர் சமூகத்தினால் நிகழ்த்தப்படும் இதுதான் இந்த இதுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்,
இப்போ இதற்கு சரியான விடை எதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல நீங்களே சொல்லுங்க. கர்மா இஸ் எ டான்ஸ் ஃப்ரம் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட். அதாவது கர்மா என்பது பின்வரும் எந்த மாநிலத்தை சேர்ந்த ஒரு நடன வடிவமாகும்னு கேட்டிருக்காங்க. இது ஜார்க்கண்டா, ராஜஸ்தானா, குஜராத்தா, மகாராஷ்டிராவா என்பதை நீங்கள் வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. தொடர்ந்து இதுக்கு அடுத்தது இதுக்கப்புறம் ஏன்னா எக்ஸாம் ரொம்ப நெருக்கத்தில் வந்துருச்சு இல்லையா, இனிமேல் டாபிக் வைஸ் நம்ம படிக்கிறத விட்டுட்டு இதுக்கு அடுத்தது கொஸ்டின் பேஸ்ல நம்ம படிக்க ஆரம்பிக்கலாம். தொடர்ந்து இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டாபிக்ல இருந்து தொடர்ந்து உங்களுக்கு தினம் முக்கியமான 20 கேள்விகளை அடுத்தடுத்த வீடியோடய பார்த்துக்கிட்டே வாங்க. தேங்க்யூ.